வணக்கம். என்னோடய பேர் வந்துட்டு கௌஷிக். இது வந்து என்னோடய ஃபஸ்ட் வீடியோங்க. அதாவது இந்த சேனலில் கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறையா சேனல்ஸ் வச்சுருந்தேன். இந்த சேனலில் இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோங்க. இதுக்கு முன்னாடி நிறையா சேனல்ஸ் வச்சுருந்தேன். பட் எதுவுமே சக்ஸஸ் ஆகலைங்க. எல்லாமே ஃபெயிலியர் தான். அதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. அதை பற்றி இப்போ பேச வேணாம். ஓகே, இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு நானே வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோவும் கூட. யூடியூப்பில் இதான் நான் போஸ்ட்டும் பண்ண போகிறேன். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏன் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, என்னை வந்து யாராவது பார்க்கணுன்ட்டு எனக்கு ஆசைங்க. நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு என்னோடய முகத்தை யாராவது பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ஆசை. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் அந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடியும் நிறையா பண்ணியிருக்கேன். இப்போயும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான ரீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய முகத்தை வேறு யாராவது பார்க்கணும், நிறைய பேர் என்னோடய முகத்தை பார்க்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. அதுதான் அந்த ஒய்ன்னு சொல்லுவாங்களே, எதுக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ரீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். என்னோடய முகத்தை வந்து நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்றது என்னோட ரீசன். இதுக்கு முன்னாடி நிறைய சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை பண்ணி இருந்த அனுபவங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதிலலாம் வந்து எனக்கு கிடைச்ச நிறைய அனுபவங்கள் இருக்குது. அது என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் நான் கற்று வச்சுருக்கேன். பட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சிங்க. நான் இது வரைக்கும் நிறையா சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கூலில் இருந்து நான் 11th 12th படிக்கிறதுலேருந்து, காலேஜ்லேருந்து இதில் நிறையா சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கேன். பட் எதுவுமே நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணதில்லை. எல்லாமே கொஞ்ச நாள் ஏதோ ஒரு ஃபேஸில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்புறம் விட்டுருவேன், போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இப்படியே தான் போயிட்டுருக்கு. நான் இப்போ ரீசெண்டாக போன இயர் கூட ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு மாதம் வீடியோ போட்டிருப்பேன். அவ்வளோதான், அதையும் விட்டாச்சு. ஸோ இதே மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவேன், ஒரு மாதம் 2 மாதம் வீடியோ போடுவேன், அப்படியே விட்டுருவேன். அப்படியே தான் போயிட்டு இருந்திருக்கு. எதையுமே நான் கன்சிஸ்டன்சியாக பண்ணதில்லைங்க. ஸோ அதை நான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். இந்த வருஷம் நியூ இயர் வேறு பிறந்துருச்சு, 2020 வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வருஷம் தான் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அதான் இந்த யூடியூப் சேனல் வந்துட்டு ஒழுங்காக க்ரோ பண்ணணும். இது நான் பெரிய சக்ஸஸ் ஆகுதா என்னன்றது தெரில. இதை நான் குவிட் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேங்க. நான் ஏன்னா எல்லா சேனலுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்புறம் குவிட் பண்ணிவிடுவேன். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் கொஞ்ச நாள் வீடியோ போடுவேன், அப்புறம் விட்டுருவேன். இப்படியே தான் போயிட்டு இருந்திருக்கு. எனக்கே என் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்க. ஆனால் இந்த சேனல் இந்த டைம் அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நான் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். பார்க்குறாங்க, பார்க்கல, வியூஸ் போகல, சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறாங்க இல்லை, அதை பற்றி நான் யோசிக்க போகிறதில்ல. இந்த டைம் இந்த சேனலில் நான் கன்வியூஸாக வீடியோஸ் போடணும். நான் டாக்குமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைஃப் நான் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்சது நான் மற்ற பேருக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அதை நான் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். அதுதான் இந்த வருஷத்தோட நான் கோலாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். யூடியூப் சேனலில் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடணுன்றதான் இந்த வருஷம் நான் கோலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். பட் நான் இந்த ஒரு வீடியோ ஒன்று எடுக்கணும், நான் டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஸோ அதுதான் அந்த வீடியோ. கண்டிப்பாக நான் இந்த வருஷம் ஃபுல்லாக வீடியோஸ் போடுவேன் நான் நம்புகிறேன். நான் அதை கண்டிப்பாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. ஓகே, நான் திரும்பவும் ட்ரை பண்ண போகிறேன். இந்த வீடியோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, இத்தனை டைம் நான் நிறைய டைம்ஸ் வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் எல்லா டைமும் ஃபெயிலியர் தான். ஆனால் இந்த டைம் அப்படி இருக்காது. நான் திரும்ப கன்சிஸ்டன்சியாக நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த சேனல் இருக்க போகுது. நான் இந்த வீடியோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட் வீடியோ இந்த மாதிரி பிடிச்சி பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருந்தேன். அதான் இந்த வீடியோட மொத்த கண்டென்ட் என்ன அப்படின்னா, நான் நிறைய சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கேன். பட் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. அதுக்கு தான் இந்த ரீசன்ஸ்லாம் இருக்குது. கன்சிஸ்டன்சி இல்லை, இதுலன்னு சொல்லிட்டு. பட் இந்த சேனல் அப்படி இருக்க போகிறதில்ல. இதை நான் கன்சிஸ்டன்ட்டாக பண்ண போகிறேன் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோவை நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அடிக்கடி எடுத்து பார்த்துக்கணும் இதை, நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத. ஓகே, தேங்க்ஸ். இது யாராவது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இப்படி தான் போயிட்டுருக்கோம். என்னோடய சேனல்ஸ் பெருசாக க்ரோ ஆனது கிடையாது. அப்படியா? ஸோ பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. ஓகே, பண்ணலாம். இந்த டைம் விட்டுற மாட்டேன். இந்த சேனலில் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோஸ் போட்டே ஆகணும். தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க போகிறேன். அவ்வளோதான். தேங்க்ஸ்ங்க.